நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/1/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் தை மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:51 வரை பஞ்சமி, பின்பு இரவு 11:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:19 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று பிற்பகல் 1:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:19 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழக்கூடிய சூழல் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். உத்தியோக முயற்சி கூட கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது. எல்லாம் உரிய நேரத்தில் முடியக்கூடும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை தெளிவாக அணுகுவது ரொம்ப நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மேஷம் ராசினியர்கள் தனித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். தனக்குத்தானே தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். ஆனால் எப்பொழுதும் முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். பதட்டம் கொஞ்சம் இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல் முடிவு காணும் பொழுது தெளிவு வேண்டும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்காதீர்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். மற்றவர் சொல்லுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பீர்கள். பரணி. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். என்று உங்களுக்கு பெருமைப்படும் விதமாக சூழல் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. பயம் மட்டும் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், இன்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவனை வழிபடுவீர்கள். பணிகள் நிறைவேற இன்று காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். எதிலும் வேகத்தை குறைத்து பொறுமையாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணத்தால் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக நீங்க செய்ய வேண்டியிருக்கும். கவன சிதறல்கள் தயவு செய்து வேண்டாம். அதிக உழைப்பினால் இன்று காரியங்கள் சூடுபிடிக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தித்திக்கும் வகையில் ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் சில போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடக்கும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பணம் அந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள்.
காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பதட்டம் இல்லாமல் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இன்று விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி. இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கூடுதல் வரவு இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பதட்டம் வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. இன்று முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்று இனத்தவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். முழு கவனம் எதிலும் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரக்கூடும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி எதையும் செய்து முடிப்பீர்கள். பணி தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்களும் கண்டிப்பாக தீருங்க. இன்று சரியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவது மிக சிறப்பு. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் சரியாகுங்க. காதலுக்காக இப்போதைக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நான் இடையே சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திருவாதிரை. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்று தலை நிமிர்ந்து நடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்கக்கூடிய காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடுங்க. புனர்பூசம். தைரியமாக இன்று சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று நீங்க நல்ல விஷயங்களுக்காக நேரம் செலவிடுவீர்கள். கடகம் ராசினியர்கள்.
இன்று காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். உடன்பிறப்புகள் உதவி கரம் நீட்டுவார்கள். இன்று கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் எதிலும் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து கெட்ட விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சிலர் ஒதுங்கி இருந்தால் கூட வேண்டுமென்றே உங்களை நாடக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வலுக்கட்டாயமாக எதிலாவது இழுத்து விட வேண்டியிருக்கும், பார்த்து செய்யுங்கள். கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதலுக்காக நீங்க தெளிவான முடிவெடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். அது மட்டுமில்லை, எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பூசம். செயல்களை வேகம் பிறக்கும். காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று நீங்க இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு இருக்கக்கூடும். எதிர்பாராத சூழல் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நல்ல மனசை அடுத்தவர்கள் பாராட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப நல்லது. யாரேனும் ஏதேனும் குறைகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தயக்கமோ பயமோ கொஞ்சம் இல்லாமல் இருப்பது நல்லது. எதையோ நினைத்துக் கொண்டு பயந்து கொண்டிருப்பீர்கள். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்று வருத்தமும் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகக்கூடும். பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிரமங்கள் ஏதும் இருக்காது. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. அது மட்டும் இல்லைங்க, அவசரமும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று கொஞ்சம் பேச்சு குறைத்துக் கொண்டு பேசுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கை என்பது வேண்டும். யாரிடமும் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்தில் வலி போன்றவை கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பூரம் சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். செயல்களை செல்ல தாமதம் ஏற்பட கொடுங்க. லாபம் கண்டிப்பாக வருங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் செல்லுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லும். உங்கள் மீது மற்றவர்கள் தனி கவனம் எடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு மட்டும் இருக்க பாருங்கள். உத்திரம் கனவுகள் நனவாக கூட்டும். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கூட்டும். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். அடுத்தவர் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது கண்டிப்பாக நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கூடுங்க. இன்று சாதுரியமான செயல்களால் லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். கூடுதல் லாபம் எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடும். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வெளி உலக தொடர்பு விரும்பும் மையத்தில் இருக்க கொடுங்க. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவரிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். இன்று கன்னி ராசினியர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஏதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. நிறைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்கள் இன்று இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில கண்டிப்பாக சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கன்னி ராசினியர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பயம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் வாகன யோகம் ஏற்படக்கூடும். பழைய வாகனங்கள் விற்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டிய ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடன்பிறப்புகளால் உதவிகள் ஏற்பட கொடுங்க. கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வலு கட்டாயமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். தனவரவும் தாராளமாக வந்து சேரும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்று தொடங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக முடிவாக கூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எண்ணிய காரியங்கள் திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். சில முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சியின் பேரில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். அதிகார தோரணையுடன் இன்று காணப்படுவீர்கள். சொத்துக்கள் மீதான தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும்.
கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு இன்று புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. பார்த்து எதையும் செய்யுங்கள், நிதானமாக செய்யுங்கள். பெண்கள் தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லத்தில் சொல்லிவிட்டு முடிவெடுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று நீங்க யோசித்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள், நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். எது நீச்சல் போட்டாவது மாணவ கண்மணிகள் வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு கூடுதலாக சூழல் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று மன நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று மன வலிமையும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று நல்லவர்கள் நட்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மன சஞ்சலம் என்று ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மேல அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பயணத்தால் தேக நலன் கொஞ்சம் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பணவரவு கண்டிப்பாக கூடும். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பணவரவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தாராள பணவரவு ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கூடும். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். காதலில் விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எல்லா வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். நீங்களும் நண்பர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மனதில் குழப்பம் கொஞ்சம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். பார்த்து எதிலும் தீர்மானம் செய்யுங்கள். அனுஷம். இன்று நடக்கும் காரியங்களை வச்சு இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் சரியாகும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். கேட்டை. நியாயமான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக உங்களுக்கு அமையக்கூடும். வெகுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. பதட்டம் மட்டும் வேண்டாம்.
தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டமும் விரிவடை கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை கொடுங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. உடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று நீங்க சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று எல்லா விதமான சூழ்நிலையும் சிறப்பாக கையாளுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் சிலர் நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். பொறுமை காக்க வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சிரமங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பூராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வர வேண்டிய ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க மதி நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உத்திராடம் என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க துணிவுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில பணிகள் தாமதப்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கொடுங்க. என்று பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க சிறப்புடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம்
இன்று காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு தாமதித்த பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கக்கூடும். அக்கம் பக்கத்திடம் இன்று கவனமாக பேசுவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த விரோதிகள் விலகி செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அவிட்டம். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்கும். இன்று உங்க மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இனர்கள் தீர்வதற்கு இறைவனை நீங்க வழிபடுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று கும்பம் ராசினியர்கள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். சிக்கனமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பணவரவு கண்டிப்பாக கொடுங்க. உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடிவாதத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த செயல் திறமை கண்டிப்பாக வெளிப்படும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் நடக்க கொடுங்க. இன்று நேற்றைய பிரச்சனைக்கு முடிவுக்கு வரக்கூடும். இன்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். கடினமான பணிமையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் என்று விலகி செல்லக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன சஞ்சலம் கண்டிப்பாக தீருங்க. போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. இன்று வாழ்க்கையில் நீங்க சிரமப்பட்டது கடினப்பட்டது எல்லாம் சரியாகும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மேனம் ராசினியர்கள். இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண வரவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மன சஞ்சலம் கண்டிப்பாக தீருங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் வாழ்த்து கொடுங்க. நேற்றைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க கொடுங்க. மேனம் ராசினியர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். வியாபாரம் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தொழிலும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நிதி நிலைமை கண்டிப்பாக உயருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும்.
அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும், லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்துடனே செயல்படுவீர்கள். எது எப்படியோ அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்பாடுகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை என்று அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை எதிலும் கூடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று உங்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.